பாண்டிச்சேரி டு ராமேஸ்வரம் நான் போயிட்டு வந்த அனுபவத்தை பதிவு பண்ணணுன்னு தான் அந்த வீடியோ உருவாக்குறேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். இந்த வீடியோலாம் நான் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே காரணம் ஃப்யூச்சரில் நான் பார்க்கணுன்றதுக்காக தான். ஓகே, நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். வீட்டில் தனியாக படுத்துட்டு இருந்தேன். எங்கேயாச்சும் கிளம்பி போகணும் போல் இருந்துச்சு. ரெண்டு நாள் லீவ், கம்பெனி ஒர்க் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. ரெட் பஸ் ஓப்பன் பண்ணேன். கன்னியாகுமரி போகலாமான்னு பார்த்தேன். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே தனுஷ்கோடி போய் பார்க்கணுன்னு ஆசை. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணேன் தனுஷ்கோடி போய் வரணுன்ட்டு. போக முடியல. சரி, இன்றைக்கி போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெட் பஸ்ஸில் 12 o'clock யூனிவர்சல் பஸ் இருக்குது. 9 மணி நேரம் காலைல ஒரு 9 o'clockலாம் ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ரெட் பஸ்ஸில் புக் பண்ணேன். 1/2 மணி நேரத்தில் பாண்டிச்சேரி இந்திரா காந்தி ஸ்டாச்சுலேருந்து பஸ் ஏறிட்டேன். ஸ்லீப்பர் கோச்சு தான், படுத்து தூங்கிட்டே போனேன். காலையில் கரெக்டாக கண்ணை மூச்சு பார்க்கும்போதெல்லாம் ராமேஸ்வரம் தாண்டி பாம்பன் பாலத்தில் போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது என்னோடய ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரமும் பாம்பன் பாலமும். ஆக்சுவலாக ராமேஸ்வரன்றது ஒரு தீவுன்றது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. நான் அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் இந்தியா உள்ளே இருக்குன்னு நினச்சேன். இந்த பாலம் தான் ராமேஸ்வரத்தை சேர்க்குது போல். மேபி நான் சொல்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை ஆச்சரியமாக இருக்கலாம். என்னடா இவனுக்கு இது கூட தெரியாமல் இருந்திருக்கடா இவ்வளோ நாள் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். எனக்கு மற்றவங்கள பற்றி கவலை கிடையாது. என்னோடய மனசில் என்ன தோணுதோ அதை வீடியோவாக பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஊரை பற்றி, நான் போகிற இடத்த பற்றி A to Z டீட்டெயில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் வீடியோவாக பண்ணுவேன். இந்த ஊரில் இதெல்லாம் நான் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. பட் இந்த வாட்டி நான் இல்லை, என்னோடய அறிவுக்கு உட்பட்டு நாங்கள் என்னெல்லாம் பார்த்தேன், நான் என்னெல்லாம் சந்தித்தேன், நான் என்னெல்லாம் பேசினேன், இதை மட்டுமே வீடியோவை போடலான்னு தான் இந்த வாட்டி முயற்சி பண்ணிக்கிறேன். என்னால் மற்றவங்க பார்க்குறீங்க, நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ போட முடியும். பட் ஆனால் அது இந்த கண்டென்ட் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, யூடியூப் சேனல் நல்லா க்ரோத் ஆகணும், அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நான் என்னோடய நினைவுகளை பதிவு பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, கடைசியாக ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்பில் பஸ் நின்றுச்சு. இறங்கிட்டு பார்த்தா உண்மையிலே புது அனுபவமாக இருந்துச்சு. சின்ன வயசுலாம் அந்த ஃபீல் பண்ணுவோம். புதுசாக ஒரு ஊருக்கு போயிட்டேன்னா அந்த ஊரில் கால் எடுத்து வைக்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அது ரொம்ப நாள் கழிச்சு அப்போ ஃபீல் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டேன். ஒரு பஸ் இருக்குன்னாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட் 10 ரூபான்னு நினைக்கிறேன். போயிட்டு கோயிலில் மேற்கு வாசலில் விட்டாங்க. வெளியில் செப்பலை விட்டுட்டு உள்ளே போனேன். இந்த கோயிலுக்கு மொத்தம் 4 பக்கமும் வாசல் இருக்குது போல். வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், கிழக்கு வாசல் அப்படின்ட்டு. நான் மேற்கு வாசல் வழியாக உள்ளே போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு செல்ஃபியும் போட்டுட்டேன். இதில் ஒரு ஃபோட்டோலாம் லேண்ட்ஸ்கேப்பில் வரும். ஹாய், 2 நாள் ஃப்ரீ, வேலை இல்லை, சரி எங்கேயாச்சும் போகலான்ட்டு கிளம்பிட்டேன். ராமேஸ்வரம் பஸ் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வேறு என்னாக போதோ. ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது கோயில். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கோயிலுக்கு என்ன தேவையோ அத்தனை அம்சமும் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது கோயில் பார்க்குறதுக்கு. உள்ளே ஒரு குளம் இருந்தது. நான் பார்க்கும்போது அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து எல்லா தலையிலையும் தெளிச்சிட்டு இருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப புதுசு. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன், இங்கே 22 கிணறு இருக்குமா, எல்லாத்துலேயும் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு போனால் புண்ணியம், செஞ்சால் பாவம்லாம் போகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் போல். இந்த கோயிலை பற்றி பேசுகிறதுனாலே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வீடியோ போடலாம் போல். பட் நம்ம இப்போ அந்த டாப்பிக்குள்ளே போக தேவையில்ல. என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் நான் அதில் பகிர்ந்துக்கிறேன். ஸோ எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது லைஃப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல். தனியாக நான் போன ஒரு பயணம் தான். அப்புறம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலோட கட்டமைப்பு, வடிவமைப்புமே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் வந்துட்டு இருந்தேன். சிறப்பு தரிசனம் 100 மற்றும் 200 அதுதான் போயிட்டுருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ள ஃபோன் வேறு யூஸ் பண்ணக்கூடாது போல, ஆனால் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே 22 தீர்த்த கிணறுன்னு இருக்குது. அங்கே போனால் எல்லா தலையிலையும் தண்ணி அள்ளி ஊற்றுறாங்க. நான் ஒரு ஆள் தான் லைட்டாக தெளிச்சின்னு வந்ததுக்கு இந்த நிலைமையில் இருக்கேன். மீதி எல்லோரும் ஃபுல்லாக நினச்சி போயிருக்காங்க.
எலெக்ஷன் டைம்ன்றதால கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைன்னா பயங்கர கூட்டம். அதை விட முக்கியமான விஷயம், தமிழர்களை விட இந்திக்காரங்க தான் அதிகம். 100 பேரில் 5 பேர் தான் தமிழ் ஆளுங்க, 95 பேர் இந்திக்காரங்க தான் இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து தனுஷ்கோடி போகணும்னா பஸ் வந்து வரும் போல். பஸ் எப்போ ஒன்று தான் போல், இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்டோ தான் புக் பண்ணி போகணுமா. தனியாக ஆட்டோ போகணுன்னா அது கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. இதோ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு கூட்டம் போய் காட்டிட்டு இவ்வளோ ரிட்டர்ன் கூட்டாந்து விட்டுருவாங்க போல். ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அண்ணன் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்காரு. நீங்கள் சொல்லுங்க, இப்போ ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குது இன்னைக்கு டேட்டு? இன்னைக்கு இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுனால தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா கூட்டம் கம்மி. மற்ற நாள்லாம் ரொம்ப கூட்டம். மற்ற நாள் வெள்ளி சனி ஞாயிறுலாம் நல்ல கூட்டமா தான் இருக்கும். தமிழ் ஆளுங்களோட இந்திக்காரங்க ரொம்ப அதிகமாக வராங்க. நாங்கள் இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா வருவாங்க. அதுக்கு என்ன ரீசனு? அதுக்கு இந்த ராமநாத சாமி டெம்பிள் தான் ரீசன். சாமி நல்லா பவர்ஃபுல். ஆமா, சாமி பவர்ஃபுல். ராமநாத் ராமர் வந்து ஸ்ரீலங்கா இங்க இருந்து போனது அந்த தனுஷ்கோடி, அந்த ராம்சேத்து அந்த இதனால தேங்க்ஸ். கைஸ், இப்போ வந்து தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பீக்ல எலெக்ஷன் ரிசல்ட் தான் போயிட்டு இருக்கு. ஆட்டோ டிரைவர் எலெக்ஷன் ரிசல்ட் தான் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் வந்து சார் வந்து கேம் ஃப்ரம் மகாராஷ்டிரா. Hi. Sir, how is going your trip here? Sorry? How is going your trip here? It's good. Good. Yeah, it's going south. Okay, நாங்க தான் தனுஷ்கோடி போயிட்டு இருக்கோம். சுத்தி பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸ்டோரி போடுறோம். கோயிலுக்கு வெளியே ஆட்டோக்காரங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி மொத்தமாக வந்தால் இவங்களை கூப்பிட்டுட்டு தனுஷ்கோடி கூட்டும் போயிட்டு சுற்றி காட்டிட்டு வருவாங்க போல். அங்கேயே இருந்து அவங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க போல். அதுக்கு இவங்க மொத்தமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோக்கார் வந்து 1500 கேட்டார். அந்த நேரம் பார்த்து இந்த குட்டி ஹிந்திக்காரங்க ஃபேமிலி மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட நான் மிங்கிள் ஆகிட்டேன். ஸோ வந்து அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டோம். தனுஷ்கோடி நான் ராமேஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் இருக்குன்னு பார்த்தா ரொம்ப தூரம் ஆட்டோ போயிட்டு இருந்துச்சு. மேபி வந்து ஒரு 8-10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல். வழியில் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் உள்ளே வரணும் போல். அப்புறம் போயிட்டு இருந்தோம். தனுஷ்கோடிக்கு போயிட்டு இருந்தோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா ரோட்டுக்கு 2 பக்கமும் கடல். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாண்டிச்சேரி ஈசிஆர்லாம் போகும்போது ஒரு பக்கம் கடல் தான் பார்த்துருக்கேன். தனுஷ்கோடிக்கு போகும்போது தான் லெஃப்ட் சைடும் கடல், ரைட் சைடும் கடல். ஒரு சைடு வந்து வங்காள விரிகுடா கடல், இன்னொரு சைடு வந்து இந்திய பெருங்கடல். இது ரெண்டும் வந்து சேர்ற இடம் தான் தனுஷ்கோடி போல். இந்த தனுஷ்கோடியில் அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து இலங்கைக்கு வந்து 18 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸாக. இங்கேருந்து தான் இந்த ராமர் சேது பாலம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து ராமர் வந்து போருக்காக இந்த இடத்துலேருந்து தான் போனதா, அதுக்கான தடயங்கள் போகிற வழியில் அந்த ராமர் சேது பாலம், ஆதாம் பாலமாக என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நடுவில் இருக்கிறதா மேப்லையும் பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் தனுஷ்கோடியோட வரலாறு வந்து 1964 ஒரு பெரிய புயல் வந்து ஊரே அழிச்சிடுச்சு. அங்கே இருந்த மக்கள் பெரும்பாலானோர் செத்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி போல். அதை பற்றி கேட்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப பயமாகவும் இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்னு இருந்தது. கடைசியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் தனுஷ்கோடிக்கு, அந்த என் பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு. ஃபைனலி வந்தாச்சு. இங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு தான் பஞ்சாயத்து போல். நம்ம இந்த ஆட்டோவில் தான் வந்தோம். இங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் போல இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், கோஸ்டல் ஏரியான்றதால ஃபோன் டவர் கிடைக்காது. அதனால் யாருக்கும் கால் பண்ண முடியாது. டிரைவருக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கக்கூட முடியாது. அவர் எங்கே பார்க் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் அங்கே வந்தால் தான் உண்டு. நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருந்தாங்க. குடும்பமாகவும் நண்பர்களோடையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் கடல்லையும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க போல் கடலில் குளிக்க, தெரியாமலாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நம்மளும் வந்து ஃபேமிலியாக வந்திருக்கலாம் போல், நம்ம மட்டும் தனியாக வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனால் கூட வந்த இந்த இந்திக்கார ஃபேமிலி
ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப அன்பாக சந்தோஷமாக பேசினாங்க. அதனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்துச்சு. சில பேர் கடலில் இறங்கி ஆட்டம் போட பார்த்தப்ப அங்கேருந்து யாரோ ஒரு ஸ்டாஃப் வந்து மைக் எடுத்து கத்திட்டு இருந்தார் போகக்கூடாதுன்னு. அப்புறம் இவங்க தான் என் கூட வந்த அந்த மகாராஷ்டிரா குட்டி ஃபேமிலி. தனுஷ்கோடியை பார்த்துட்டு ரிட்டன் திரும்பும்போது வர வழியில் இது அந்த புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு கட்டடம் அப்படின்ட்டு ஆட்டோக்கார் சொல்லி நிறுத்து பார்த்துட்டு வர சொன்னாங்க. இது அப்போ ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சா தேவாலயமாக இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் அப்போ பாதிக்கப்பட்ட பில்டிங்கோட எஞ்சிய பில்டிங் தான் இதில் இருக்கிறது. அங்கேயும் ஒரு குட்டி கோவில் இருந்தது. உள்ளே போயிட்டு பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன். ராமரோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்ட்டு ஒன்று காட்டினாங்க. அங்கே இருந்துச்சு. எல்லோரும் அதை தொட்டு கும்பிட்டு வந்தாங்க. இதுதான் ராமரோட ஃபுட் பிரிண்ட்டான். அப்புறம் நானும் வந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்தும் கிளம்பணும். ரிட்டன் வர வழியில் வந்து கோதண்ட ராமர் திருக்கோவில் அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்குது. மெயின் ரோட்டில், அதுவும் கடலில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் அதுக்கு ஒரு ரோடு இருக்குது. அப்புறம் அங்கே போனோம். போயிட்டு அந்த கோயிலை பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து ராவணனோட தம்பிக்கு இங்கே வந்து இங்கேருந்து தான் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த கோயிலும் நல்லா தான் இருந்தது. உள்ளே போய் பார்த்தேன், நல்லா இருந்தது. சாமி கும்பிட்டு அப்புறம் வெளியே வந்தோம். இதிலே போட்டிருக்காங்க, கோதண்டராமர் திருக்கோவில். ராவணனின் போரில் வென்று கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பிக்கு இங்கே தான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணாங்களாம். இதை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக எங்கள் கூட வந்த டிரைவர் வந்து நிறைய இடத்த சுற்றி காட்டவே இல்லை. சும்மா கடமைக்கு ஒரு 4 இடத்த மட்டும் காட்டிட்டு அவர் வந்து கிளம்புறதுலே தான் குறியாக இருந்தார். அதை விட அவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இல்லையா அன்றைக்கி, அதில் தான் ரொம்ப மும்முரமாக நிறைய பேர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இவங்க வந்துட்டாங்க அவங்க வரல, அதில் தான் ரொம்ப குறியாக இருந்தார். எங்களுக்கு இன்னும் நிறைய இடம் சுற்றி காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, காட்டின வரைக்கும் போதும் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வந்த இந்திக்காருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணார். இந்த ஆட்டோ டிரைவர் வந்து சரியாக வந்து சுற்றி காட்ட மாட்டார், நிறைய இடத்துக்கு கூட்டும் போகல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். அப்புறம் திரும்ப ராமேஸ்வரம் வந்து இந்த கோவிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து ஏதோ ராமதீர்த்தம்னு ஒரு குளம், இந்த குளத்தை காட்டினாங்க. உள்ளே போய் பார்த்தோம். இது கோவில் நல்லா தான் இருந்தது, ராமர் கோவில். இங்கே நிறைய சிலைகள் இருந்தது, நாக சிலைகள்னு. ஆமாம், இந்த பாம்பு வளைஞ்சிருக்கும் இல்லையா, இது இந்த மாதிரி நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. எல்லோரும் வழிபட்டுட்டு இருந்தாங்க. இங்கே எதுக்காக இவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்க, ஏதாச்சும் வேண்டுதலுக்காக வாங்கியாந்து வைக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. அப்புறம் அங்கேருந்து அடுத்த கோவிலுக்கு போனோம். இது வந்து ஒரு சிவன் நடராஜரோட கோவில். அதுக்கு எதிர்க்கே வந்து பஞ்சமுக அனுமார் கோவில்ன்ட்டு ஒன்று இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு நடராஜரை போய் தரிசிச்சுட்டு நல்லா இருந்தார். இந்த கோவில் நல்லா இருந்தது. அப்புறம் வெளியே வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். லட்சுமண தீர்த்தம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு கோவில். இதுக்கு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது போல். ஆக்சுவலாக இதில் காட்டியிருக்க எல்லா கோயிலுக்குமே ஒரு வரலாறு இருக்குது, ஒரு கதை இருக்குது. நான் எதையும் பற்றியும் தெரிஞ்சுக்கல, அதை பற்றியும் சொல்லவும் இல்லை. மேபி இதுக்கப்புறம் போடுற வீடியோவில் வேணால் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து தெரிஞ்சுட்டு போடுறேன். இந்த வீடியோவில் என்னோடய அனுபவத்தையும் நான் பார்த்த புதுசாக விஷயங்களையும் மட்டும்தான் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு குளம் இருந்தது, மீன் இருந்தது. மீனுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டுட்ருந்தோம். மீனுங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுமாரி தான் லக்ஷ்மண தீர்த்தமாக. இதுக்கும் ஒரு அம்மா வந்து பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் அவங்க கையாலே தலையில் தெளித்து விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்காகவே ஒரு ஆளை வேலைக்கு போட்டு வச்சுருக்காங்க போல். வெயில் தான் போட்டு பழகுது.
இந்த இடம், இந்த கோவில் வந்து லட்சுமண தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு குளம் இருக்குது. பாவங்களை போக்க வந்து லட்சுமணன் இந்த குளத்தை உருவாக்குனதா சொல்கிறாங்க. இதுதான் அந்த குளம். இங்கே வந்து ஒரு அம்மா வந்து அந்த குளத்தோட தண்ணியை பக்கெட்டில் வச்சுட்டு வரவங்களுக்குலாம் தெளிச்சு விட்றாங்க. அவ்வளோதாங்க. எனக்கு 4 மணிக்கு ட்ரெயின். ஸோ 3:30 மணி ஆகிடுச்சி. அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ட்ரெயினும் புக் பண்ணிட்டேன். ராமேஸ்வரம் டு விழுப்புரம் புக் பண்ணிவிட்டு வரும்போது இந்த பாலத்தை பஸ்ஸில் வந்து பார்த்தேன் இல்லையா, ட்ரெயினில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் போகும்போது ட்ரெயினில் போக முடிவு பண்ணேன். ட்ரெயினில் போகும்போது இந்த பாலம் பார்த்தா உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. எப்படா அதெல்லாம் உனக்கு கட்டினானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தாண்ட ரயில்வே பாலம், அந்தாண்ட வந்து பஸ்ஸு போகிற பாலம், இதுக்கு நடுவில் வந்து ட்ரெயின் போகிற பழைய பாலம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெயினில் போகும்போது பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரெயினில் வர எல்லாருமே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபோனில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க என்னோடய பாண்டிச்சேரி டு ராமேஸ்வரம் பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. நைட்டு 12 மணிக்கு பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலாக வந்து விழுப்புரம் போகலை, கடலூர்லேயே இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரியில் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். மீதி வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல்.